நீங்களாம் ஏற்கனவே வெற்றி வேட்பாளரை முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? நீங்க கோச்சுப்பீங்க, இவன் ஊரா போய் எல்லாருக்கும் வாக்கு கேட்கறான், அவங்க அப்பாவுக்கு வாக்கு கேட்க வரமாட்டேங்கிறான் நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இது கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே இல்ல, இந்தியாவிலே நம்பர் 1 தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. ஸ்டார் தொகுதியா இருக்கலாம், ஆனா இந்தியாவிலே இது சூப்பர் ஸ்டார் தொகுதினா இந்த கொளத்தூர் தொகுதி தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மகத்தான தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சரை அனுப்பி வைக்கிற தொகுதி உங்க கொளத்தூர் தொகுதி. ஒரு சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியா இருக்கட்டும், உங்க பேர் சொன்ன மட்டும் அன்னை தயாளு அம்மாள் அறக்கட்டளைன்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சர்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க, நம்பர் 1 சிஎம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொளத்தூர் தொகுதி தான். நீங்க தான் அவர் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க. இந்த தொகுதி அமைஞ்ச பிறகு 3 முறை நம்முடைய தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, சட்டமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நான் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? 3 முறையும் ஒரு முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறீங்க. போன முறை 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த முறை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்முடைய தலைவர் தலைமையில ஓரணியில நாம திரண்டிருக்கிறோம். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி இந்த சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். டெல்லி அணியில யார் யார் இருக்கா? இப்போ மோடியுடைய நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறது நிச்சயம். அதுல இந்த கொளத்தூர் நம்பர் 1 தொகுதியா அதிக வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கணும். முதலமைச்சருக்கு ஓட்டு போடுற அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் டெபாசிட் போயிடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். இந்த கொளத்தூர் தொகுதிக்கு எத்தனையோ திட்டங்களை, சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு குறைஞ்சது வாரத்துக்கு 1 முறை வந்து ஏதாவது நலத்திட்ட பணிகள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. நான் 15 நாளுக்கு 1 முறை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், மக்களை எல்லாம் பார்த்திருக்கேன். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறார், வருஷம் முழுக்க இங்க இருக்கிறார். இவ்வளவு திட்டங்களை இந்த 5 வருஷத்துல இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோங்கிற உரிமையோட இன்னைக்கு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்? கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கத்தை இணைக்கின்ற LC1 சிட்டி பாலம் யார் கட்டி கொடுத்தது? நம்முடைய தலைவர். பூம்புகார் நகர்ல கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ரெட்டேரி சந்திப்புல ஏசி பேருந்து நிலையம், திருவிக்கா நகர்ல பேருந்து நிலையம், பெரியார் நகர்ல பேருந்து நிலையம், இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். பெரியார் நகர் கார்த்திகேயன் சாலையில அனைத்து கட்டமைப்பு மற்றும் நவீன வசதியுடன் ரத்த டயாலிசிஸ் சென்டர் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில 13 மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளுடன் புதிய கட்டமைப்புடன் இணைந்த அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன பள்ளியாக நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தொகுதியாக முதல்வர் படைப்பகம் இங்கதான் கொளத்தூர் தொகுதி தான் முதல்வர் ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முதல்வர் படைப்பகம் ஆரம்பிக்கப்படுதுன்னா முதல்ல ஆரம்பிச்சது இந்த கொளத்தூர் தொகுதி தான். அதே மாதிரி கல்விச்சோலை மற்றும் நவீன வசதியுடன் கூடிய நூலகங்கள், லைப்ரரிஸ் இந்த தொகுதி முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இன்னைக்கு கௌதமபுரம் ஜமாலியா ஹவுசிங் போர்டு மற்றும் ராஜா கார்டன் பகுதியில் கிட்டத்தட்ட 1200 புதிய குடியிருப்புகள் நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. கணேஷ் நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நேர்மை நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை, ஜமாலியா லேண்ட் திட்டத்தில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 130 அடுக்குமாடி குடியிருப்புகள்,
அதே மாதிரி பல உடற்பயிற்சி கூடம், நியாய விலை கடைகள், அங்கன்வாடிகள், திருமண மண்டபம், திருவைக்க நகர்ல ராஜா திருமண மண்டபம், இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கோம். கரெக்டா? போன முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய தலைவர் சொன்ன முதல் வாக்குறுதி என்ன? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செஞ்சு கொடுத்தாரா? நம்முடைய தலைவர் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க இந்த 5 வருஷத்துல. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே சாப்பிடணும். தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். 19 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நான் முதலும் திட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். லேப்டாப் திட்டம் இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் உரிமை தொகை திட்டத்தை கொடுக்கிறோம். இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டின்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? விடுவாரா? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31 லட்சம் மகளிருக்கு ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. ரொம்ப ஷார்ப்பு. ஏன்? எங்க மோடி அரசு மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை கை வச்சிட போறாங்கன்னு நீங்க போய் பண்ணீங்க. இதே ஷார்ப்பு வரை சட்டமன்ற தேதியில் இருக்கணும். இதே ஷார்ப்பு 23ஆம் தேதி இருக்கணும். இருக்குமா? இதை தவிர பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம்? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த வித கேரண்டி இல்லாம கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 இல்ல, 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான கோரிக்கை சொல்லியிருக்கோம். முக்கியமான வாக்குறுதி என்ன? ஆட்சி அமைஞ்சோன்னு எல்லா மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களே முடிவு பண்ணி, ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, குக்கரோ, டிவியோ, ஏசியோ எதுவா இருந்தாலும் மகளிரோட விருப்பம், அதை நீங்களே முடிவு பண்ணி, மகளிரே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கோம். நாம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோமே, இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோமே, யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்குதா? நமக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நமக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு புறக்கணிக்கணுமா வேணாமா? விரட்டி அடிக்கணும். அதுக்கான தேதி தான் ஏப்ரல் 23. இன்னைக்கு தேதி 8. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. இன்னும் 15 நாட்கள் இருக்கு.
நான் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்ளல. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பத்தாது, உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, கிளம்பி போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோம். அப்படி போகக்கூடாது. அடுத்த 15 நாட்கள் காலத்துல நீங்க இறங்கி பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு திமுகவோட திட்டம், நம்ம முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, ஆட்சி அமைஞ்சா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம், மீண்டும் அதிமுக பாஜக அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துப்படுவாங்கன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த கொளத்தூர்ல நம்முடைய தலைவர் அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிப்பார். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா புகழ் குறிப்போடு சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய தலைவருக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போற தொகுதி நம்ம கொளத்தூர். அந்த தேர்ந்தெடுக்க போறது நீங்க என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை அடுத்த 15 நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.